நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது புரட்சி நியூஸ் நேரலை செய்திகள். வணக்கம். நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் காராமடை தர்மத்துப்பட்டி சுற்று வட்டார பகுதியிலிருந்து ஜேசிபி உரிமையாளர்கள் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு நாள் வேலை நிறுத்தம் அப்படின்னு முடிவெடுத்து நாங்கள் இந்த பகுதியை சேர்ந்தவங்க வண்டிக்காரங்க சுமார் ஒரு 30 பேர் 30 வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கோம். என்ன காரணம்னா விலைவாசி டீசல் வெறும் 10 ரூபா தான் விலை ஏறி இருக்கு. ஆனால் விலை ஏற்றம்ன்றது ஒரு டயரோ ஒரு ஓஸோ வந்து 3 மடங்கு விலை ஏற்றிடுறாங்க. 10 ரூபான்ற பக்கம் 300 ரூபா ஏற்றிடுறாங்க. அப்போ நாங்கள் 500 ரூபா டீசல் போட்டு 1000 ரூபாய்க்கு ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதை வந்து 1500 நாங்கள் விலை நிரந்தரம் பண்ணியிருக்கோம். மினிமம் வாடகை 4500 ரூபா. அப்போ அந்த அரை மணி நேரத்துக்குலாம் நாங்கள் போய் வேலை கூப்பிடுவாங்க, நாங்கள் செஞ்சுதே ஆகணும். சொந்தக்காரங்க ரொம்ப பழக்கமானவங்களுக்குலாம் நாங்கள் அது தட்டி கழிக்க முடியாது. அதனால் அரை மணி நேரம் வேலை செஞ்சுதே ஆகிறோம். அதனால் நாங்கள் ஒரு மினிமம் ஃபிக்ஸட் ரேட்டு இவ்வளோதான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு பொதுமக்கள் இதுவரைலாம் ஆதரவு கொடுத்துருக்கீங்க, இன்னமும் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்காக நாங்கள் இருக்கோம். எப்போ வேணாலும் மழை காலத்தில் ஒரு மண் சரிஞ்சு போச்சு, ஓடையில் அடைச்சிக்கிச்சு வாங்கன்னா நாங்கள் வர்றோம். அப்போ வந்து நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். எல்லா வேலையுமே நாங்கள் கஷ்டப்படுறோம். இதில் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. இதுவரைலாம் கொடுத்துருக்கீங்க, இன்னமும் கொடுங்க. டிரைவர் வந்து இப்போ 1 மணி நேரம் வண்டி ஏறினாலே நாங்கள் அவங்களுக்கு ஃபுல் சம்பளம். புரட்சி நியூஸ் செய்திகளுக்காக ஆசிரியர் புரட்சிதாசன். தினசரி நேரலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள புரட்சி நியூஸ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். என் பேர் சதீஷ்குமார். நானும் ஜேசிபி உரிமையாளர் தான். அதாவது இன்றைக்கி சராசரி பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் வந்து முன்னாடி 1000 ரூபா சம்பளத்துக்கு வந்தாங்க. இன்றைக்கி ஒரு டிரைவர் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் வந்தாங்கன்னா 2000 ரூபா கேட்குறாங்க. அப்போ 2000 ரூபாங்கிறது மினிமம் ரெகுலர் டிரைவருக்கு 1600 ரூபா கொடுக்குறோம். அது இல்லாமல் சாப்பாடு காசு 100 ரூபா கொடுக்குறோம். அப்படிங்கும்போது 1700 ரூபா ஆயிடுது. இந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் வேலைகளில் எப்படின்னா அந்த 1000 ரூபாய்க்குங்கிறது நம்ம கட்டுப்படி ஆகாது. அதனால தான் மினிமம் சார்ஜிங் 4000 ரூபா போடுறோம். ஏன்னா வண்டிக்கு டீசலுங்கிறதே வந்து இன்றைக்கி 1 மணி நேரத்துக்கு 5 லிட்டர் டீசல் குடிக்குது. டீசல் 100 ரூபாங்கும் போது 5 லிட்டருங்கும் போது 500 ரூபா முடிஞ்சு போயிடுது. இதில் டிரைவர் சம்பளம் 1700 ரூபா கொடுக்கணும். அங்கே வண்டி ஓடுறது 1 மணி நேரம் தான் ஓடிருக்கோம். அவங்க கொடுக்குற 1000 ரூபாங்கிறது வந்து டிரைவருக்கும் வண்டிக்குமே கட்டுப்படி ஆகாது. இதில் நாங்கள் வந்து வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மதிப்பு 2020 பார்த்தீங்கன்னா 2019 பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட்டு வந்து 26 லட்ச ரூபா. இன்றைக்கி சராசரி வண்டி 39 லட்ச ரூபா வண்டி விலைவாசி. அப்படிங்கும்போது நம்ம 5 லட்ச ரூபா இஎம்ஐ முன்சில் அமௌண்ட் கட்டுறோம். அது இல்லாமல் மாதம் இஎம்ஐங்கும் போது பார்த்தீங்கன்னா சராசரி ஒரு ஆள் வந்து 80,000 to 90,000 கட்டுற மாதிரி வருது. அப்போ ஒரு மாதத்துக்கு வந்து வண்டி வாடகைங்கிறது டீவுங்கிறது பார்த்தீங்கன்னா 90,000 ரூபா மினிமம். 80,000 to 90,000 வந்துடுது. டிரைவர் சம்பளங்கிறது மாதம் 40,000 ரூபா வந்துடுது. அப்போ ஒரு மாதத்துக்கு மாதம் வாடகை போனால் கூட சராசரி மினிமம் வாடகையாச்சும் 1,20,000 வேணும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த கவர்மெண்ட் வேலைகளில் பார்க்கும்போது எடுத்து செய்கிறாங்க. பைப் லைனு இந்த சப்கான்டி எல்லாம் நிறையா ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ரோடு வேலை எல்லாமே அதெல்லாம் மாத வாடகை கேட்குறாங்க. அநியாயத்துக்கு வந்து வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 80,000 90,000 1 லட்சம்லாம் கேட்குறாங்க. அது வந்து நமக்கு சாத்தியப்படாது. ஏன்னா சராசரி வண்டி டிவிங்கிறது 80,000 90,000 வந்துடுது. இது இல்லாமல் டிரைவர் சம்பளங்க 40,000 வந்துடுது. சாப்பாடு செலவு இருக்குது, பேட்டா இருக்குது, வண்டி மெயின்டெனன்ஸ் செலவுங்கிறது. ஒரு டீத்து போட்டோம்னா ஒரு டீத்து வந்து 5,500 இன்றைக்கி ரேட்டு. அதுவும் கம்பெனி டீத்து வாங்கி போட்டோம்னா 6,500 வந்துடுது ஜேசிபி கம்பெனியில். அப்படிங்கும்போது அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதத்துக்கு இருமுறையாச்சும் வாங்கி போகிற மாதிரி இருக்குது. அப்போ ஒரு மாதத்துக்கு டீத்து மட்டும் வாங்கி போட்டாலே 12,000 வந்துடுது. ஒரு ஆயில் சர்வீஸ்னு போனோம்னா ஒரு இன்ஜின் ஆயில் சர்வீஸுக்கு 18,000 ரூபா சர்வசாதாரணம்.